வணக்கம். இன்றைக்கி மட்டன் போன் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல மட்டன் போன்ஸ் எல்லாம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து வறுத்துக்கலாம். அதுக்கு இப்போ மட்டன் போனை குக்கரில் வேக வச்சுக்கிறேன். கருவேப்பிலை பொரிஞ்சதும் நான் 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். காரம் அதிகமாக வேண்டாங்கிறவங்க பச்சை மிளகாய் சேர்த்துக்க வேண்டாம். மட்டன் போன்ஸ் போட்டதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். ஏன்னா முன்னாடியே போட்டோம்னா அடியில் குக்கர்லலாம் பிடிச்சிக்கும். அதனால தான் இப்போ போடுறேன். இதில் 2 தேக்கரண்டி கறி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இது ஒரு 2 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா எலும்பு வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கர் மூடி போட்டுக்கலாம். இப்போ இதில் இந்த போன்ஸ் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கர் மூடி வச்சு ஒரு 5 விசில் வைக்கலாம். இந்த போன்லாம் நல்லா வெந்துடுச்சு. இனிமேல் இதை கொஞ்சம் நல்லா காரசாரமாக வறுக்கலாம். இந்த போன் வறுக்கும்போது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஏன்னா பெரிய வெங்காயம் போட்டோம்னா கொஞ்சம் இனிச்ச மாதிரி இருக்கும். அதனால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு தேக்கரண்டி இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இது ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். நல்லா வதங்கட்டும். இப்போது காரத்துக்கு தேவையான அளவுக்கு கறி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே போன் வேக வைக்கும் போது கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அதனால் இப்போது காரத்துக்கு தேவையான அளவுக்கு கறி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போது வேக வச்ச மட்டன் போன்ஸ்லாம் மட்டும் போட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போ மட்டன் போன் வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அதிலேருந்து சூப்புக்கு வேணும்னா கொஞ்சம் எடுத்துக்கிட்டு மீதி இருக்க தண்ணியை இதிலே ஊற்றிடலாம். மட்டன் போன் வேக வச்ச தண்ணி சூப் குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் சூப்புக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு இதில் ஊற்றிக்கிங்க. இல்லை சூப்பாக குடிக்கிறதுக்கு விருப்பம் இல்லாதவங்க எல்லாத்தையும் இதிலே ஊற்றி வேக வச்சுக்கலாம். தண்ணிலாம் நல்லா சுண்டிடுச்சு. அதனால் கொஞ்சம் நல்லா திக்காகி போன் கறி பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. அவ்வளோதான். கடைசியாக தீ அணைச்சிட்டு கொஞ்சமாக மிளகுத்தூள் தூவிக்கிறேன். நல்ல காரசாரமான நல்லி எலும்பு கறி ருசிக்கலாம்.